உங்கள் நித்ராவில் நீங்கள் இணைந்திருப்பது புதன்கிழமை உதயதர்சன நிகழ்ச்சியில் அடுத்ததாக நாங்கள் ஒரு புதிய வளர்ந்து வருகின்ற ஒரு பெண் கவிஞரை தான் சந்திக்க இருக்கிறோம். ஆரம்பத்திலே நான் குறிப்பிட்டிருந்தேன், பல பெண் படைப்பாளிகள் நாளுக்கு நாள் உருவாகி கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்களுக்கான சரியான களத்தை அமைத்துக் கொடுப்பது ஊடகங்களின் பொறுப்பு. அந்த வகையில் தான் இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் இவரை சந்திக்கிறோம். கவிநிலா, குறிஞ்சி நிலா என்ற புனைப்பெயர்களிலே பல கவிதைகளை, சிறுகதைகளை எழுதிய ஒருவர் தான் இந்த HF ரிஸ்னா என்பவர். அவரை இந்த நிகழ்ச்சியிலே சந்திக்கிறோம். வணக்கம் ரிஸ்னா. வணக்கம். பொதுவாக உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்களுடைய ஆரம்பம் எப்போது இந்த கவிதை துறையில நீங்க பிரவேசித்தீர்கள்? யாரெல்லாம் இதுக்கு காரணமாக அமைந்தார்கள்? நான் 2004 தொடக்கம் தான் கவிதை துறையில் காலடி எடுத்து வைத்தேன். காத்திருப்பு என்ற எனது கவிதை மெட்ரோ நியூஸ் என்ற பத்திரிகையில் வெளிவந்தது. அதன் தொடக்கத்திலிருந்து இன்று வரை நான் பல கவிதைகள் எழுதி வந்திருக்கிறேன். அது இலங்கையின் முன்னோடி பத்திரிகைகள் அனைத்திலும் பல சஞ்சிகையிலும் கூட வெளிவந்திருக்கின்றன. அத்துடன் பெண்களின் இணையதளமான ஊடோரோ.com மற்றும் விகடன்.com, வார்ப்பு.com ஆகியவற்றிலும் களம் கண்டுள்ளன. என்னுடைய வலைத்தளங்களான www.risnapoems.blogspot.com மற்றும் www.risnastory.blogspot.com என்ற வலைப்பூக்களிலும் என்னுடைய படைப்புகள் களம் கண்டிருக்கின்றன. உங்களுடைய கவிதைகள் உருவாக்குவதற்கு எது காரணமாக இருந்தது? ஏன் நீங்கள் இந்த காத்திருப்பு என்ற கவிதையை எழுதினீர்கள்? என்ன காரணமாக இருந்தது? உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள் கவிதை எழுதுவர்களாக இருந்தார்களா, அல்லது நீங்களாகவே கவிதைகள் எழுத வேண்டும் என்று நினைத்தீர்களா? என்னுடைய ஆரம்ப காலம் தொட்டே நான் நிறைய வாசிப்பதுண்டு. அந்த அடிப்படையில் நானும் ஏதாவது எழுத வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் எனக்குள் உட்டெடுத்து கொண்டே இருந்தது. அதன் அடிப்படையில் தான் நான் சாதாரண தரம் முடித்த பின்பு நான் இலக்கியத்துறையில் மிளிர வேண்டும் என்ற ஒரு ஆவல் எனக்குள் ஏற்பட்டது. அதன் காரணமாகத்தான் நான் எழுத்துத்துறைக்கு பிரவேசித்தேன். அதே போன்று இதுவரைக்கும் நிறைய படைப்புகள், கவிதைகள் நீங்க எழுதிருக்கிறீங்க. இனிமேல் புத்தகங்களை வெளியிடுவது தொடர்பாக உங்களுக்கு ஏதேனும் அந்த ஆர்வம் இருக்கிறதா? வெளியிட இருக்கிறீங்களா? அது தொடர்பாக சொல்லுங்க. நான் 3 புத்தகங்களை டைப் செட்டிங் செய்த நிலையில் வைத்திருக்கிறேன். பேய்களின் தேசம், இன்னும் உன் குரல் கேட்கிறது என்பன எனது கவிதை தொகுப்புகள். அத்துடன் கனவுகள் உயிர் பெறும் நேரம் என்ற எனது சிறுகதை தொகுதியும் விரைவில் வெளிவர இருக்கிறது. அதுபோல கவிதைகள் என்று சொல்லுகின்ற போது இலகுவான இலக்கிய நடைகள் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கவிதை என்று சொல்லுகின்ற போது நீங்கள் எதை சொல்ல நினைக்கிறீர்கள்? கவிதைகளில் இலகுவான நடையை சொல்வது தான் சிறப்பாக இருக்கும். ஏனெனில் பலர் அவர்களுக்கு தெரிந்த கடினமான வசனங்களை கொண்டு தனக்குத்தான் நிறைய எழுத தெரியும் என்ற வகையில் தமிழ் அறிவை பயன்படுத்தி எழுதுகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் மனதில் உள்ள விடயங்களே, கவலைகளோ சந்தோஷங்களோ எதுவாக இருந்தாலும் அதை உணர்வுபூர்வமாக எழுதுவது தான் சிறந்தது என்று நினைக்கிறேன். இதுவரையில் எத்தனை கவிதைகள் எழுதியிருக்கிறீர்கள்? சுமார் 100க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கிறேன். அத்துடன் 20க்கும் அதிகமான சிறுகதைகள் என்னால் எழுதப்பட்டதுண்டு. இதே போன்று எந்த ஒரு படைப்புகள் வெளிவருகின்ற சந்தர்ப்பத்திலும் அதில் உள்ள நிறை குறைகளை பற்றி விமர்சிப்பார்கள். உங்களுடைய கவிதைகளை பற்றி விமர்சனங்கள் இதுவரையில் எழுந்திருக்கிறதா? கவிதைகளுக்குன்னா அத மாதிரி விமர்சனங்கள் பெரிதா எதுவும் சொல்லல, எல்லாம் நல்லன்று தான் சொல்லி இருக்கிறார்கள். என்றாலும் நல்ல விமர்சனங்கள் வந்திருக்கிறது. கவிதைகளுக்கு அப்படி வந்திருக்கிறது. ஆனால் சிறுகதைகளை பற்றி இன்னும் நிறைய வாசிக்க வேண்டும் என்று மூத்த எழுத்தாளர்கள் சொல்லியிருக்கிறார்கள். அவை இன்னும் காத்திரமாக வெளிவர வேண்டும் என்பதுதான் எனது ஆர்வம். சிறுகதை கூட நீங்கள் எழுதி கொண்டிருக்கிறீர்கள். இதுவரையில் எத்தனை சிறுகதைகள் எழுதியிருக்கிறீர்கள்? சிறுகதையில் 20க்கும் மேற்பட்ட சிறுகதைகள் எழுதியிருக்கிறேன். கவிதைக்கு பிறகுதான் உங்களுடைய சிறுகதை ஆரம்பம் தொடங்கியதா? ஆம். நீங்கள் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய சிறுகதைகள் சொன்னால் என்ன கதைகளை சொல்லலாம்? அழகான அவன், கனவுகள் உயிர் பெறும் நேரம், காதல் கல்வெட்டு, இப்படியாக கூறலாம். இந்த எழுத்துத்துறை சார்ந்து உங்களுக்கு வேற என்ன வகையான துறைகளில் எல்லாம் ஆர்வம் இருக்கிறது? எழுத்துத்துறை தவிர எனக்கு கணினி துறையில் அதிக ஈடுபாடு இருக்கிறது. எதிர்வரும் 14ஆம் தேதி என்னுடைய சகோதரியான வெலிகம் ரிம்சா முகமது அவர்களின் ஒரு வெளியீட்டு விழா இருக்கிறது. அந்த புத்தகத்தின் அட்டை, டைப் செட்டிங் எல்லாம் என்னால் செய்யப்பட்டவை தான். அந்த வகையில் கணினி துறையில் நான் நிறைய ஆர்வம் காட்டி வருகிறேன். சரி, அதுபோல நாங்கள் நிறைய விஷயங்களை கருத்து கொண்டே போகலாம். உங்களுடைய கவிதை துறைக்கு அல்லது உங்களுடைய எழுத்துத்துறைக்கு உற்சாகம் தந்தவர்கள் அல்லது உங்களை உற்சாகப்படுத்தியவர்கள், இப்போது உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று பலர் பட்டியலை நின்று கொண்டு போகும். அதிலே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய முக்கியமானவர்களை பற்றி சொல்லுங்க. நான் ஆரம்பத்திலே எழுத்துத்துறைக்கு வருவதற்கு எனது வீட்டார்கள் தான் உண்மையில் நிறைய உதவியாக இருந்திருக்கிறார்கள். அதுடன் சுடரொலியின் பிரதம ஆசிரியர் எனது நிறைய கவிதைகளை பிரசுரித்து எனக்கு உதவி செய்திருக்கிறார்.
அவற்றிலும் கூட எனது கவிதைகள் இது சரியாக இருக்கிறதா இல்லையா என்பதை சகோதரி ரிம்சா முகமது மற்றும் ஃபாயிசா கைஸ், ஸ்வேதா கரீம், ஜரீனா முஸ்தபா போன்றவர்கள் எனக்கு நிறைய விமர்சனங்கள் கூறி என்னை வழிப்படுத்தி இருக்கிறார்கள். நிச்சயமாக உங்களுடைய சகோதரியுடைய நூல் வெளியீடு சம்பந்தமான ஒரு அறிவித்தலை மீண்டும் ஒரு முறை சொன்னால் இந்த வழியில் பொருத்தமாக இருக்கும். வெலிகம ரிம்சா முகமது அவர்களுடைய தென்றலின் வேகம் என்ற கவிதை நூல் வெளியீட்டு விழா எதிர்வருகின்ற 14ஆம் தேதி இம்மாதம் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 மணிக்கு பெண்கள் கல்வி ஆய்வு நிறுவன கேட்போர் கூடத்தில் இடம்பெற இருக்கிறது. இலக்கம் 58 தர்மாராம வீதி, கொழும்பு 6 என்ற இடத்தில் இந்த நூல் வெளியீட்டு விழா இடம்பெற இருக்கிறது. அதே போல என்னுடைய கைகளில் பார்த்தால் தெரியும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு புத்தகம் இருக்கிறது. அது நிறைய அவர் எழுதிய கவிதைகளின் பத்திரிகை பிரசுரங்களாகத்தான் இருக்கிறது. பொதுவாக பல நினைக்கிற 100க்கும் மேற்பட்ட கவிதைகள் எழுதியிருக்கிறது. இதுவரையில் எதுவும் உங்களுக்கு விருதுகள் கிடைத்திருக்கிறதா? பாடசாலை மட்டத்தில் எனக்கு சான்றிதழ்கள் கிடைத்திருக்கின்றன. வேறு பத்திரிகைகளில் நான் எழுதி வருவதோடு இன்னும் கவிதைகள் போட்டிகளுக்காக இன்னும் நான் எழுதியது அனுப்பவில்லை. மற்றவர்களுடைய பாராட்டு தான் எங்களுக்கு பெருமதியானதாக இருக்கும் இல்லையா? அதே போல பொதுவாக பெண் எழுத்தாளர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பெண்ணியம் சம்பந்தமாக அதிகமாக கவிதைகள் எழுதுவார்கள், கட்டுரைகள் எழுதுவார்கள். உங்களது கவிதைகள் பொறுத்தவரையில் எதனை நீங்கள் கருப்பொருளாக கொண்டு எழுதுகிறீர்கள் அதிகமாக? என்னுடைய அநேகமான கவிதைகள் காதல், நட்பு, அன்பு சம்பந்தப்பட்டவையாக இருக்கின்றன. அத்துடன் ஓரிரு கவிதைகள் பெண்ணியம் சார்ந்தவையாகவும் மலைய பிரச்சனை சார்ந்தவையாகவும் இருக்கின்றன. எனவே தொடர்ந்து நாங்கள் ரிஸ்னாவோடு கதைக்க இருக்கிறோம். அதுக்கு முதல்ல ஒரு வர்த்தக இடைவெளி, அதை தொடர்ந்து மீண்டும் நிகழ்ச்சியில் இணைந்து கொள்வோம். என்டர்டைன்மென்ட் புதிய வெளியீடு தமிழியனின் சங்கமம். சொல்லிசையோடு மெல்லிசை இணைய புது மெட்டுக்களில் ஒரு இசை துகள். தமிழியனின் சங்கமம் முற்றுமுழுதாக தமிழ் படைப்பு. புத்தம் புதிய ஒரிஜினல் இசை தட்டுக்களை பெற்றுக்கொள்ள கொழும்பு 2 யூனியன் பிளேஸ் மற்றும் பைபாக் கோர்னரில் அமைந்துள்ள வைப்ரேஷன் மற்றும் நாடளாவிய ரீதியில் என்டர்டைன்மென்ட் முகவர்களை நாடுங்கள். ஆன்லைன் www.me.lk. இதோ அறிவார்ந்த உங்களுக்கு இன்னொரு வெகுமதி. பிரதி 400 கிராம் ஸ்மார்ட் பேக் 215 ரூபாய் மட்டுமே. NSB அதிவேக கடன் வைத்து 90% வரையிலான தொகையை கடனாக பெறலாம் 1 மணி நேரத்திற்குள். இதோ அறிவார்ந்த உங்களுக்கு இன்னொரு வெகுமதி. பிரதி 400 கிராம் ஸ்மார்ட் பேக் 215 ரூபாய் மட்டுமே. தொடர்ந்து நாங்கள் ரிஸ்னாவோடு கதைக்கலாம். ரிஸ்னா, நீங்கள் சொல்லுங்கள், உங்களை கவர்ந்த ஒரு கவிஞர் சொன்னா நீங்கள் யாரை சொல்லுவீர்கள்? இந்திய கவிஞரான மு. மேத்தா அவர்களது கவிதைகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்துடன் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்களது படைப்புகளையும் நான் விரும்பி வாசிப்பதுண்டு. என்ன காரணம் நீங்கள் அவர்களுடைய படைப்புகளை விரும்புவதற்கு? அவர்களது படைப்புகளில் ஒரு சின்ன விஷயங்களை கூட மிக தெளிவாக 4 வரிகளுக்குள்ளே அடக்கி விடுவார்கள். அந்த ரசனை எனக்கு ரொம்பவும் விருப்பமாக இருக்கிறது. என்னுடைய கவிதைகளிலும் கூட அவ்வாறா எழுததான் நான் நிறைய முயற்சிக்கிறேன். அதே போன்று ரசனா, எந்த ஒரு விடயத்தையும் இந்த கவிதையின் மூலமாக வெளிப்படுத்தி விடலாம் என்று நீங்க நினைக்கிறீங்களா? எந்த ஒரு விடயத்தையும் கவிதை மூலமாக ரசனையாக சொல்லி முடிப்பது இலகுவான விடயம் அல்ல. சாதாரணமாக வேறு கட்டுரை வடிவிலோ அல்லது வேறு விடயங்களில் நாம் அதை விளக்குவதென்றால் உதாரணங்கள், ஓமானங்கள், ஓமேயங்கள் காட்டி விளக்க வைத்து விடலாம். ஆனால் அதே விடயத்தை கவிதைகளில் சொல்லி முடிப்பது அவ்வளவு இலகுவாக இருக்கும் என்று நான் நினைக்கவில்லை. அதற்கு தனியானதொரு அறிவு இருக்க வேண்டும் என்பது என் கருத்து. உங்களை கவர்ந்த ஒரு படைப்பு அல்லது உங்களை உங்களை ரசிக்க வைத்த ஒரு ஆக்கம் சொன்னால் நீங்க எதை சொல்வீர்கள்? ஆக்கம் என்று சொன்னால் சிறுகதையை பொறுத்தவரையில் பவானி சிவகுமாரன் அவர்களது சிறுகதையில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அத்துடன் மறைந்த இந்திய எழுத்தாளர் சுஜாதா அவர்களின் விஞ்ஞான சிறுகதைகள் அவை மிகவும், அதை வாசிக்கும் போது நாம் வேறொரு உலகத்தில் இருக்கிறது போல் ஒரு பிரம்மையான ஒரு தாக்கம் மனதிற்குள் ஏற்படும். அந்த வகையில் அவற்றை நான் நிறைய வாசிப்பதுண்டு. இந்த எழுத்துத்துறையை பொறுத்தவரை சிலர் தங்களுக்கென்று தனித்துவமான ஒரு பாணியில் எழுதுவார்கள். சிலரை பொறுத்தவரையில் இன்னொரு எழுத்தாளருடைய தழுவலாக இருக்கும் அவர்களுடைய எழுத்து. உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய எழுத்து தொடர்பாக சொல்லுங்கள். அதாவது நான் சிறுகதை எழுதுவதற்கு மிகவும் பிரதானமான காரணம் ரமணிச்சந்திரன் அவர்களது நாவல்கள் தான். நான் அதை இவ்விடத்தில் குறிப்பிட்டே ஆக வேண்டும். ஆனாலும் அவரது
சிறுகதைகள் அல்லது நாவலில் உள்ள தழுவலை நான் பின்பற்றவில்லை. அதாவது அவர்களது சொல்ல அறிந்திருக்கும் காதல் சம்பந்தமான விடயங்களை, நுணுக்கங்களை, அர்த்தப்பாடுகளை என்னுடைய பாணியில் சொல்லி முடிக்கத்தான் நான் விளைகிறேன். இன்னும் உன் குரல் கேட்கிறது என்ற ஒரு கவிதை தொகுதியை நீங்கள் வெளியிட நினைத்திருக்கிறீர்கள் இல்லையா? இந்த கவிதை எப்போது, இந்த தொகுதி எப்போது வெளிவர இருக்கிறது? இதுல என்னென்ன விஷயங்கள் அடங்கி இருக்கிறது? இன்னும் கிட்டத்தட்ட 6 மாதங்களில் இது வெளிவர இருக்கிறது. இதில் என்னுடைய பல கவிதைகள் பிரசுரமாகி உள்ளன. அநேகமாக காதல் சம்பந்தமான கவிதைகள் தான் என் முதற் தொகுப்பில் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. ஏன் அந்த தலைப்பை நீங்கள் தெரிவு செய்தீர்கள்? இன்னும் உன் குரல் கேட்கிறது இல்லையா? இன்னும் உன் குரல் கேட்கிறது, என்ன காரணம்? அது நான் நினைக்கிறேன் ஒரு கவிதையினுடைய பேராக இருக்கலாம். கவிதையுடைய பேர் தான். அதில் ஒரு ஆண் மறைந்து போன தன்னுடைய காதலி தன் கனவுகளில் எல்லாம் தன்னுடன் பேசுவதாக ஒரு எண்ணத்தை கொண்டிருப்பதாகத்தான் அந்த கவிதை அமைந்திருக்கிறது. அதனால் இன்னும் முன்குரல் கேட்கிறது, ஒரு தேவதை வடிவில் அவள் சொல்வதாக ஒரு எங்களுக்கு இப்போ தோணுது. உங்களுடைய குரலிலே ஒரு கவிதை கேட்கலாம் போல. நீங்க தர வந்திருப்பீங்க இல்லையா? சாத்தான்கள் சாட்சி சொல்கின்றன. சாத்தான்கள் சாட்சி சொல்கின்றன. நான் மூளையை கலற்றி பார்க்கிறேன். நான் மூளையை கலற்றி பார்க்கிறேன். அதன் அறைகளுக்குள்ளே குட்டி சாத்தான்கள் ஓடிப்பிடித்தும் ஒளிந்து திரிந்தும் விளையாடிய வண்ணமாக. என் நுரையீரலை நோக்கி குனிகிறேன். கசப்பான அனுபவங்களால் குப்பை படிந்த நிலையிலே அது. குடல்களை மாலை செய்து ரசிக்க முற்படுகையில் என்னை ஏமாற்றியவர்களின் வார்த்தை விஷயம் அதில் வழிந்தபடியே. குடல்களை மாலை செய்து போட்டு ரசிக்க முற்படுகையில் என்னை ஏமாற்றியவர்களின் வார்த்தை விஷயம் அதில் வழிந்தபடியே. செவிகள் இரண்டை ஆராய்கிறேன். செவிகள் இரண்டை ஆராய்கிறேன். செய்திடாத தவறுகளுக்காய் தந்த சன்மானங்கள் சதாவும் எதிரொலித்துக் கொண்டே தான். செய்திடாத தவறுகளுக்காய் தந்த சன்மானங்கள் சதாவும் எதிரொலித்துக் கொண்டே தான். என்னை சூழ உள்ளவர்களின் சுவாச காற்றினை உள்ளிருக்கிறேன். என்னை சூழ உள்ளவர்களின் சுவாச காற்றினை உள்ளிருக்கிறேன். நரமாமிசவாடை என்னை நடுநடுங்கச் செய்கிறது. நரமாமிசவாடை என்னை நடுநடுங்கச் செய்கிறது. என் கண்கள் என்னை பார்த்து சொல்கிறது. என் கண்கள் என்னை பார்த்து ரகசியம் சொல்கிறது. மனிதனின் மனம் சமாதியாகி வெகு காலம் என்று. அப்போது என் இதயம் மட்டும் பரிதாபமாக என்னை நோக்கி தலை திருப்புகிறது. அப்போது என் இதயம் மட்டும் பரிதாபமாக என்னை நோக்கி தலை திருப்புகிறது. ஓ, அதற்குத்தான் என்னால் எத்தனை மாற்றங்கள். மிகவும் அருமையான கவிதை இது. கேட்கும்போது நிச்சயமா எங்களோட ரசிகர்கள் கூட சந்தோஷப்பட்டிருப்பார்கள். அன்சான், இந்த மாதத்தை பொறுத்தவரை காதலர்களுக்கு சந்தோஷமான மாதம் இல்லையா? ஆகவே நீங்கள் எழுதிய காதல் கவிதைகளில் ஏதாவது ஒரு 4 வரி கவிதையை சொன்னால் பொருத்தமாக இருக்கு. அதாவது நான் முதலாக எழுதிய காத்திருப்பு என்ற கவிதையில் நான் எழுதியது என்னவென்றால், கடிதம் போடுவேன் காத்திருக்க என்று கூறினாள். காலங்கள் பல கடந்தும் கடிதம் மட்டும் வரவே இல்லை. கண்மூடி தவம் இருக்கிறேன், கனவிலாவது வருவாளே என்று. இப்போது கடிதம் எல்லாம் போய் SMS வந்துவிட்டோம். எனவே நிறைய விஷயங்களை இவ்வாறு கருத்துக்கொண்டே நாங்கள் போகலாம். இவ்வாறு சொல்கின்ற போது எதிர்காலத்தில் நீங்கள் என்ன திட்டங்களை வைத்திருக்கிறீர்கள்? எதிர்காலத்தில் எனது எழுத்து திட்டங்கள் சார்ந்த விடயங்களை பற்றி சொல்வதென்றால், நாங்கள் பூங்காவனம் என்ற ஒரு சஞ்சிகையை வெளியிட உத்தேசித்திருக்கிறோம். அதில் நானும் சகோதரன் வசீர் அவர்களும் மற்றும் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது என சகோதரி ரிம்சா அவர்களும் இணைந்துதான் இந்த புத்தக சஞ்சிகையை வெளியிட தீர்மானித்திருக்கிறோம். அந்த சஞ்சிகையானது பெண்களின் குரலாகத்தான் ஒலிக்க இருக்கிறது. நிறைய பெண்களின் கவிதைகள், கட்டுரைகள் தான் அதில் நாங்கள் சேர்த்திருக்கிறோம். அந்த வகையில் எதிர்காலத்தில் கூட அவர்களின் கவிதைகளை அதில் சேர்த்து எங்களைப் போலவே இன்னும் பலரை உருவாக்க வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம். எப்படிப்பட்டவர்களுக்கு அதில் நீங்கள் சந்தர்ப்பம் கொடுக்கிறீர்கள்? அதாவது பலர் இருக்கிறார்கள், எழுத வேண்டும் என்ற ஊக்கம் இருக்கும், ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அவர்களுக்கு நிறைய வழங்கப்பட மாட்டாது. இன்று நாம் சொல்ல போனால் நிறைய சஞ்சிகைகள் கூட வளர்ந்த எழுத்தாளர்களுக்கு தான் அவர்கள் முக்கியத்துவம் இடம் கொடுக்கிறார்கள். அதில் வளர்ந்து வரும் படைப்பாளிகளுக்கு அவ்வளவாக அவர்கள் முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. அந்த வகையில் எங்களுடைய சஞ்சிகையானது அப்படி இல்லாமல் தரமான எழுத்துக்கள் உள்ளடக்கி அனைவரது படைப்புகளையும் ஏற்றுக்கொள்ள தயாராக. சஞ்சிகை வெளியிடுவதாக இருந்தால் அதற்கு பொருளாதார ரீதியாக பண உதவிகள் தேவைப்படும். எவ்வாறு இந்த உதவிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள்?
அதாவது பல தனவந்தன் உதவி நாம் எதிர்பார்த்து தான் இந்த திட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம். இன்னும் எங்களுக்கு முழுமையாக அதை செய்து முடிப்பதற்கான அவகாசம் கிடைக்கவில்லை. இந்த மாத கடைசியில் அது வெளிவரும் என்று நம்புகிறேன். அப்படியாக உங்களுடைய சஞ்சிகைக்கு யாரும் உதவி செய்ய நினைத்தால் எந்த முகவரியோடு அவர்கள் தொடர்பு கொள்ளலாம்? அல்லது தொலைபேசி இலக்கங்கள் இருந்தால் 077 500 9222 077 500 9222. இந்த தொலைபேசி இலக்கங்களோடு தொடர்பு கொண்டு இந்த சஞ்சிகை வெளிவருவதற்கு உதவி செய்வார்கள் என்றால் நீங்கள் உதவி செய்யலாம். அதே போல பல புகைப்படங்கள் என்னுடைய கைகளில் இருக்குது. இந்த புகைப்படங்களை பற்றி சொல்லுங்கள். இந்த புகைப்படம் எதற்காக எடுக்கப்பட்டது? எப்போது எடுக்கப்பட்டது? இது ஒரு விழாவின் போது பல மூத்த எழுத்தாளர்களை உள்ளடக்கிய ஒரு புகைப்படமாக இருக்கிறது. இதில் என்னுடைய புகைப்படம் இடம் பெற்றிருக்கிறது. சரி, அதே போல நான் நினைக்கிறேன் நீங்கள் பல ஆக்கங்களை எழுதியிருக்கிறீர்கள். உங்களுடைய நண்பர்கள் மத்தியில் இருந்து எவ்வாறான கருத்துக்கள் வருகிறது? பொதுவாக நண்பர்கள் என்று சொல்லுகின்ற போது அவர்களுடைய ஊக்குவிப்பு என்ன மாதிரியாக இருக்கிறது? நண்பர்களுடைய ஊக்குவிப்பு நான் பாடசாலை பருவம் தொட்டே எழுதி வருவதுண்டு. அந்த காலத்தில் இப்படியான தரமான கவிதைகள் இருக்கும் என்று நான் நம்பவில்லை. ஆனாலும் கூட என்னுடைய பாடசாலை நண்பர்கள் என்னை நிறைய ஊக்கப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த வகையில் சொல்வதென்றால் கோனேஷ் ஷைட் மற்றும் இஃப்ரானியாஸ், மசூதா, நஜிமா இப்படி பலரை குறிப்பிடலாம். அவர்கள் என்னுடைய கவிதைகள் நன்றாக இருப்பதா சொல்வார்கள், இன்னும் தொடர்ந்து எழுதுங்கள் என்று சொல்வார்கள். சிலர் சொல்வார்கள் இப்படி எழுதுவதை விட வேறு வசனங்களை கொண்டு எழுதலாமே என்று கூட என்னை சொல்வதற்கு. அதே போன்று கவிதைகள் என்று பார்க்கின்ற பொழுது மரபு கவிதைகள், நவீன கவிதைகள், புது கவிதைகள், அதே போன்று ஹைக்கூ கவிதைகள் என்று இருக்கிறது. இன்றைய சமகாலத்தில் மக்களால் எவ்வகையான கவிதை வடிவங்கள் அதிகமாக விரும்பப்படுகிறது? அதாவது இலகுவான நடையை கொண்டு எழுதப்படும் புது கவிதைகளை தான் இன்றையவர்கள் நிறைய விரும்பி படிக்கிறார்கள். காரணம், கடின சொற்களை கொண்டு புனையப்படும் கவிதைகள் அவற்றிற்கான பின்புலங்கள் வரவேற்புகள் அற்றதாகத்தான் இருக்கக்கூடும் என்றது என் கருத்து. ஏனெனில் இன்று வாசிக்கக்கூடியவர்கள் அனைவரும் தமிழ் அறிவை நிறைய பெற்றவர்களாக இருக்க முடியாது. பலர் பல துறைகளில் வேலை செய்பவர்களாக இருக்கும் போது ஒரு விடயத்தை வாசிக்கும் போது அதை இலகுவானதாக மனதில் படக்கூடியதாக இருக்க வேண்டும். உங்களுடைய கவிதைகளை மக்கள் படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவர் இந்த கவிதையினூடாக இந்த விளக்கத்தை தான் கூற வருகிறார் என்று அவர்களால் இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கு. அநேகமாக புரிந்து கொள்ள முடியதாகத்தான் நான் எழுத ட்ரை பண்ணுவதுண்டு. அதுபோல நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்கள் கூட பல விஷயங்களிலே திறமைசாலிகளாக இருப்பீர்கள். நீங்கள் கூட ஒரு கவிதையாக அல்லது எழுத்தாளராக அல்லது பல வித்தியாசமான திறமைகளை உங்களிடத்திலே நீங்கள் கொண்டிருப்பீர்கள். நிச்சயமாக உங்களுக்கு கூட களம் அமைக்க நாங்கள் காத்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளலாம். தரிப்பாளர் புதன்கிழமை உதயதர்சனம், நேர்த்தா டிவி, இலங்கை ரூபானி கொடுத்தாபனம், தவல்பட்டி இலக்கம் 2204 கொழும்பு என்ற முகவரிக்கு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை எங்களுக்கு அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்களை நாங்கள் தொடர்பு கொண்டு உங்களை அழைத்து வந்து நேரடியாக நேர்காண நாங்கள் காத்திருக்கிறோம். அதே போல உங்களுடைய பிரதிகளாக இருக்கலாம், நூல்களாக இருக்கலாம், அல்லது உங்களுடைய பிரதேசத்தில் இடம்பெறக்கூடிய நிகழ்வுகளாக இருந்தால் கூட அவற்றை எங்களுக்கு நீங்கள் அனுப்பி வைக்கின்ற போது, உறுதிப்படுத்தி அனுப்பி வைக்கின்ற போது நிச்சயமாக அவற்றை நாங்கள் நிகழ்ச்சியிலே சேர்த்துக் கொள்ள காத்திருக்கிறோம். அதே போன்று இறுதியாக நீங்கள் உங்களை போன்று வளர்ந்து வருகின்ற இந்த எழுத்துத்துறையில் ஆர்வமுள்ள சந்ததியினருக்கு, இளைஞர்களுக்கு, யுவதிகளுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர்களுக்கு என்ன சொல்லுவதென்றால் நிறைய எழுதுங்கள், அத்துடன் நிறைய முடிந்த மட்டும் வாசிக்க வேண்டும். என்னுடைய வாசிப்பு பழக்கம் தான் நான் இந்த அளவாவது எழுதுவதற்கு காரணமாக இருக்கிறது. அதே போல அவர்களும் நிறைய அந்த வாசிப்பு துறையில் ஈடுபாடு காட்டினால் ஏதாவது ஒரு வகையில் எழுத வேண்டும் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு தானாகவே ஏற்படும். இந்த அளவோடு நாங்கள் இந்த அம்சத்தை நிறைவு செய்ய இருக்கின்றோம் இல்லையா சார்? அந்த வகையில் எங்களோடு இன்று இணைந்து கொண்ட வளர்ந்து வருகின்ற கவிஞர், எழுத்தாளர் HF ரிஸ்னா அவர்களுக்கு எமது ரசிகர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி ரிஸ்னா. ரசிகர்களை நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துக் கொண்டுங்கள். உங்களுக்காக அடுத்து பாடல் தயாராக இருக்கிறது. பாடலை தொடர்ந்து மணிச்செய்திகளை தொடர்ந்து மீண்டும் சந்திப்போம்.